நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. இதயம் கலந்த வணக்கத்தை கிருஷ்ணராஜகோபாலன் அறிவித்துக் கொள்கிறேன். நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நமஸ்காரம். நான் கரூரிலிருந்து வல்சலா பண்ணிக்கிறேன். ஆவணி மாத ராசி பலன்கள். இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்க போகுது. வீடே சுபிக்ஷமாக இருக்கும். நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் நடக்க போகுது. அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆவணி மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் புதனுடைய வீட்டில், காலபுருஷனுக்கு 3வது வீட்டில் செவ்வாய் பகவான் அமைந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, விருச்சிக ராசினியரில் குருவுடைய பார்வை, இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசினியர்களே, கவலை வேண்டாம். இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். வரவு செலவுகள் அதிகரிக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு நான் சொல்வது உண்டு. ஒன்று, சனியுடைய வக்ரம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, இன்னொன்று குரு பார்க்குறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ என்ன பிரச்சனைனா, ராகு சனியுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதியில் பயணம் செய்கிறார். அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். நிறைய விருச்சிக ராசி என்பவர்கள் பெரிய பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிப்பாங்க. பேர் புகழ் சம்மந்தப்பட்டது நியூஸில் வர அளவுக்கு போயிடுவாங்க. தேவையில்லாத வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், இதெல்லாம் போயிட்டு இந்த நம்முடைய விருச்சிக ராசி என்பர்கள் தேவையில்லாத சட்ட சிக்கலில் பண பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது எனதருமை விருச்சிக ராசினியர்களே, அந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருப்பீர்களே ஆனால் அவையெல்லாம் விலகும். கவலை வேண்டாம். சரி, வருமானம் எப்படி இருக்கும்? 7ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். மனைவி மூலமாக வருமானம், மனைவி மூலமாக ஏதேனும் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, அம்மா வீட்டு சொத்து வரலாம், இல்லை மாமியார் வீட்டு சொத்து வரலாம், மச்சான் தான் கொடுக்கலாம், இல்லை அவங்களோட ஏதேனும் சண்டை போட்டு கூட நீங்கள் ஏதேனும் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது விருச்சிக ராசினியர்களே, மனைவியால் ஆதாயம் உண்டு, லாபம் அதிகரிக்கும். இல்லை அவங்க ஏதேனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஏதேனும் சம்பாரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, அதே போல தான் பிள்ளைகளாலும் நல்ல பேர் புகழ் கிடைக்கும். ஒருவேளை பிள்ளைங்களால் ஒரு மனசு கஷ்டமோ அல்லது பிள்ளைங்களால் ஏதேனும் ஒரு சங்கடங்களோ ஏற்பட்டிருக்குமே ஆனால் அந்த சங்கடங்கள்லாம் விலகி நல்ல முறையில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, மெயினாக விருச்சிக ராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? லாபமே இல்லை சாமி. வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்குது, சம்பளம் கூட எடுக்க முடியல. அப்போது வரவு செலவுகள் பொறுத்தவரையில் விருச்சிக ராசினியர்களை இந்த மாதம் அதிகரிக்கும். நிறைய தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் போய் மாட்டிக்கிறாங்க. ஒரு சிறு தவறு பண்ணியிருப்பாங்க, அதில் போய் ரொம்ப இழுத்து விட்ருக்காங்களோ, அது தேவையில்லாத வம்பு வழக்குகளாக இருக்கும். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சிக ராசினியர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கவலை வேண்டாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலும் சிறப்பான முறையில் இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஒரு தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், அல்லது ஒரு சுய தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம். அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், கட்டுமான தொழில் செய்யக்கூடியவர்கள், ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இன்னும் எத்தனையோ தொழில் அமைப்புகள், கார்மெண்ட்ஸு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் கோல்டு பிஸ்னஸ்ஸு, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு, சூப்பர் மார்க்கெட்டு, ஹோல்சேல் பிஸ்னஸ், இதெல்லாம்
ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்புறம் மில்லுங்க, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, கால்நடை பண்ணைகள், தீவனங்கள், அப்போ இந்த மாதிரி நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டு, அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் மிக சிறப்பான முறையில் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அமைகிறது எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே. அப்போ தொழில் சிறப்பாக இருக்கும், வருமானம் சிறப்பானதாக இருக்கும், கவலை வேண்டாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா உத்தியோகம், வேலை வாய்ப்புகள். இந்த விருச்சிக ராசியை பொறுத்தவரை வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். உங்கள்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கலாம், பட் எதையுமே ரெக்கக்னைஸ் பண்ணாமல், எதையுமே ஆத்தரைஸ் பண்ணாமல் அவன் மாட்டம் உங்களை போட்டு இம்சை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கோபப்படுத்துகிற மாதிரியே எனக்கு வேலையே வேணாம் போ அப்படின்னு சொல்கிற அளவு கூட உங்களை விரக்திக்கு கொண்டு வருவாங்க. அப்போ விருச்சிக ராசி என்பவர்களே, வேலை செய்யும் இடத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம், அதிக ஈடுபாடு தேவை. விருச்சிக ராசி என்பவர்களே, நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரி, அதாவது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், சுய தொழிலாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே பிஸ்னஸில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனாலுமே கூட தொழில் அமைப்புகள் மிக சிறப்பாக உள்ளது, வருமானங்கள் அதிகரிக்கும். அதே போல் விருச்சிக ராசி நேயர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. எனக்கு 40 லட்ச ரூபா கடன் இருக்குது, 50 லட்ச ரூபா கடன் இருக்குது, 5 கோடி ரூபாய் கடன் இருக்குது. அப்போ இந்த மாதிரி கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த விருச்சிகம் அப்படின்னாலே தேள் அப்படிம்போம். அதோடைய அதிபதி அப்படின்றது அங்காரகன் என்கின்ற செவ்வாய் பகவான் என்போம். அப்போ உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடமான சுக்கிரனுடைய வீட்டில் குரு பகவானோட சேர்ந்த செவ்வாயாக இருக்கார். அப்போ எப்போ ஒருத்தருக்கு ராசிநாதன் நல்லா இருக்கார், அந்த ராசியை பிரகஸ்பதியான குருவும் பார்க்குறாரு அப்படின்னு சொன்னாலே அந்த மாதம் வெற்றிகரமான மாதம்னு சொல்லலாம். எப்பொழுதுமே ராசியை ராசிநாதன் பார்த்தாச்சுன்னா தடைகளும் தாமதங்களும் அத்தனையும் விலகக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம். அதே போல் ராசிநாதனை ராசிக்கு 7ல் இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த திருமணம் தடையும் தாமதமும் விலகக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம்னு சொல்லலாம். அப்போ இந்த ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய மாதம். இன்னும் கிளியராக போனால் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்துக்குள்ளார நிச்சயதார்த்தம் ஆகி போயிடுமா, நிச்சயதார்த்தம் ஆகி போயிடும். அதில் எந்த விதமான பயமும் வேண்டாம். அடுத்தது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறார். நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி நம்முடையது, முடிவு கடவுளையது. முயற்சிகள் தோற்கலாம், ஆனால் முயற்சிக்க தோற்கக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம். அதே போல் திருமணமாகி விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி இல்லாதவங்களுக்கு 3ஆம் இடத்தை புத்திரக்காரனான குரு பார்க்கும் பொழுது 3ஆம் இடம் ஜோதிட சாஸ்திரத்துப்படி ஆணுக்கு வீரியஸ்தானமும் பொண்ணுக்கு 4ஆம் இடம் அப்படின்றது கர்ப்பம் தாங்கும் ஸ்தானமும்னு பேர். அப்போ வீரியஸ்தானத்தில் விந்தணுக்கள் கூடக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம். அப்போ இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி, அது பெண்ணாக இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் வம்சம் விருத்தி தொடங்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா, காலகட்டம்னே சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு அர்த்த ஆஷ்டம சனி நடக்குது. சனி பகவான் ராசிக்கு 4ஆவது இடத்துல இருந்தால் அர்த்தாசிரம சனி. அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா 4. ஆனால் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, அவர் வக்ரகதி பெற்று சனி பகவான் பலம் இழந்துட்டார். அதனால் இந்த காலகட்டங்கள் பிரச்சனைக்கு இல்லாத காலகட்டங்கள். கிட்டத்தட்ட ஒரு 140 நாள் அவர் வக்ரகதியில் இருக்கிறார். அப்போ சுகஸ்தானம் நல்லா இருக்கா, சுகஸ்தானம் நல்லா இருக்குது. விருச்சிக ராசியை சேர்ந்த படிக்கக்கூடிய லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு
தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதம், எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க் வாங்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம். அதன் மூலியமாக வேண்டிய விரும்பிய பல்கலைக்கழகங்களுக்கு +2 வரலும் படித்து முடிச்சுட்டு என்ன கோர்ஸுக்காக எந்த காலேஜுக்கு எந்த யூனிவர்சிட்டிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அந்த காலேஜ் அந்த யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 5ஆம் இடம் அப்படின்றது ராகுவோடைய வீடு. அப்போ ராகு அங்கே இருக்கார். ஆனால் ராகுக்கு இடம் கொடுத்த பிரகஸ்பதியான குரு பகவானுடைய வீடு. அதனால் 5ஆம் இடம் அப்படின்றது கோதண்ட ராகு ஆகிறார். கோதண்ட ராகு ஆகிறதுனால உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுக்கு இத்தனை நாள் தடையும் தாமதமும் இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு இந்த மாதம் ஏற்றமான மாதம். குலதெய்வத்தை கண்டு தொழுதுட்டு வந்தோம்னாக்க அத்தனை குறைகளும் தீங்கும். எப்போ குலதெய்வம் வீட்டுக்கு வந்துருச்சோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் அத்தனையும் வரக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் தொழில் பணியக்கூடியவங்களாக இருந்தாக்க, சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்து அதுவும் பார்ட்னர் கூட தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாக்க 7ஆம் இடத்துல பிரகஸ்பதியான குருவும் 7ஆம் இடத்துல ராசிநாதனான செவ்வாயும் இருக்கிறதுனால குருமங்கள யோகம் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அப்போ பார்ட்னர்ஷிப்பில் சேர்ந்து தொழில் செய்தோம்னாக்க அபரிமிதமான வருவாய் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. இதை தவிர கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை ஏற்படக்கூடிய மாதம். கடந்த மாதம் ஆடி மாதம் வெளியூரில் பிரிஞ்சிருந்தவங்க இப்போ சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆவணி மாதத்தில். அப்போ கணவன் மனைவிக்குள்ளார இந்த பிரிவினைகள் விலகி ஆனந்தம் தவழக்கூடிய மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்தது 9ஆம் இடத்துல பிரகஸ்பதியான புத பகவான், அதாவப்பட்டது கல்விக்காரகனான புத பகவான் இருக்கார். உயர்கல்வி படிக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு போன்ற தேர்வு எழுதக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வேண்டிய பல்கலைக்கழகத்துங்களை வேண்டிய மார்க் எதிர்பார்த்ததுக்கு மேலே அதிகமான மார்க் வாங்கி ஐஐடி, ஜேஇஇ, நீட்டில் வாங்கி அந்த மார்க் வாங்கி விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடியது. சரி, அது மட்டுமா அப்படின்னாக்க வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு தனக்காரகனான குரு 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறதுனால வேண்டிய இடத்துல கேட்ட இடத்துல பொருளாதாரம் கிடைக்கக்கூடியது, வேண்டிய இடத்துல லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். அதே போல் வண்டி வாகனம் வீடு வாங்கணும் முயற்சி செய்யக்கூடியவங்க செவ்வாயானவர் ராசியை பார்க்கறதுனால வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. இதை தவிர 9ஆம் இடத்துல புத பகவான் இருக்கிறதுனால, கல்விக்காரகனான புத பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் தொடர்பு ஏற்பட்டு அங்கு போய் படிக்கிறதுக்கு வேண்டிய விசா மற்றும் கிரீன் கார்டு மற்றும் பிஆர் மற்றும் சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஏன்னா ஏற்கனவே நல்ல மூலக்காரங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. அப்போ இவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் செவ்வாயும் பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கிறாரு, ராசிநாதன் நல்லா இருக்காரு, ராசியை குரு பார்க்குறாரு, 9ஆம் இடத்துல புத பகவான் இருக்கார். அடுத்து 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் ஜீவனக்காரகனான 10ஆம் இடத்துக்கு உண்டான சூரிய பகவானும் இருக்கிறாரு, சுக்கிர பகவானும் இருக்கிறாரு. அப்போ பார்க்கக்கூடிய வேலையில் பதவி உயர்வு பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் மிக மிக அதிகம்னு சொல்லலாம். சூரிய பகவான்றது ஆத்மகாரகனுடைய ஒளியில் தான் அத்தனை கிரகங்களும் அத்தனை இதுவும் செயல்படுது. அப்போ 10ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும், நல்ல பண வரவும் கிடைக்கும். அப்புறம் இதுக்கப்புறம் என்ன நமக்கு வேணும்? அடுத்தது 11ஆம் இடத்துல ஞானக்காரகனான கேது பகவான். நீண்ட நாட்களாக புகழ் கிடைக்கல, பணவரவு கிடைக்கல அப்படின்னு அவதிப்பட்டு இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அது அத்தனையும் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிகத்துக்கு மாத்திரம் எப்போதுமே சொல்கிறேன், செவ்வாய் எல்லா காலத்துலேயுமே ஒரு ஆக்டிவாக இருக்காரு பாருங்க. இப்போ செவ்வாய் வக்கரமாக போதில்லை, கவலையே பட வேண்டாம், உங்கள் ராஜ்யம்தான். விருச்சிகத்துக்கு எப்போதுமே விழிப்புணர்ச்சி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ, அவர் கை ஹப் ஹேண்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோ, தாராளமாக என்ன வேணால் செஞ்சு கொடுப்பார். அந்த ஆளுக்கு போல்ட்னஸ்ஸு அருமையாக இருக்குது. அருமையான ஒரு காலம் இந்த மாதம் விருச்சிகத்துக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி பாருங்க, செவ்வாய் எங்கே இருக்காரு பாரு, சப்தமத்தில் உட்கார்ந்துட்டு சுக்கிரனோட குருவோட உட்கார்ந்துருக்காரு. எப்பேற்பட்டது பூர்வ புண்ணாது, 2ஆம் வீட்டு அதிபர் பூர்வ புண்ணாது, 2ஆம் வீடு தன வீடு, குடும்பம் எல்லாம், வாக்கு ஸ்தானம் எல்லாம், ஆயுஷ் கூட 2ஆம் வீடு தான், எல்லாம் சம்மந்தப்பட்ட வீடு இதுக்கு எல்லாம். ஆயுஷு ஸ்ட்ராங்காக இருக்கணும், உடம்பு விட்டு போகாமல் இருக்கணும்னா போகக்கூடிய நிலையிலையும் நம்ம சந்தோஷம் வந்துடுத்து வச்சுக்கோங்களேன், தானாக அந்த உடம்புல உயிர் இருக்கும். உள்ளே போனதெல்லாம் வியாதியெல்லாம் காணாமல் போய்டும், தைரிய பலம் வந்துடும், சுதாரிச்சிக்கலாம். அந்த மாதிரி அமைப்பு தான் இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்குது.
செவ்வாய் சுறுசுறுப்பாக எங்களுடைய காலம் இது. உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து செயல்படுத்தக்கூடிய காலமாக இருக்கிறதுனால அந்தந்த நேரத்தில் கல்யாணம், அந்த நேரத்தில் உயர் படிப்பு, அந்த நேரத்தில் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த நேரத்தில் போய் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அது ஐயோ அப்படி போட்டு இப்படிலாம் போட்டு கடன் நிவர்த்தி செய்கிறது, புதுசாக வியாபாரத்துக்கு வேண்டிய உத்திகளை கையாண்டு அங்கங்கே எனக்கு வேண்டிய தம் மக்களுக்கு அமைச்சு கொடுக்கறது, அவங்களோட சேர்ந்து புதுசாக ஷேர் பண்ணி இப்போது பெரிய லெவலில் உண்டாக்குறது, ஜாதி வச்சு உட்காந்துக்கிறது, இப்படி எத்தனையோ இருக்குது. மனுஷோட தொடர்பு சம்பந்திகள் அப்படின்னா தொடர்புடைய அர்த்தம். எத்தனை விஷயங்களில் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஏன்னா சுக்கராச்சாரியார் கடத்தரம் அவர் சூரியனோட சிம்மத்தில் உட்கார்ந்துருக்கார். 10ஆம் வீட்டு அதிகாரி சூரியன் அழகாக ஆவணி மாதம்னாலும் அவன் வீட்டிலே உட்கார்ந்து சுக்கரனோட உட்காந்துருக்காரு. அந்த 8ஆம் வீட்டு அதிகாரி லாபத்தான் சொல்லு 9ஆம் வீட்டில் புதன் உட்கார்ந்துருக்கு, கடகத்தில் உட்கார்ந்துருக்காரு. லாபத்தான விதி பாக்கெட்டில் உட்கார்ந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக லாபம்தான், பாக்கியமாச்சு. அது அவர் 8ஆம் வீடு அதிகாரியாக இருக்கலாம். புதனுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது, எப்போதுமே மறைவு ஸ்தானம் தான் புதன். வியாபார தந்திரங்களுக்கு கொண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாமே புதனாக இருக்கிறதுனால அந்தந்த நேரத்தை அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணாலே அவன் காரியாகி அதுன்னு அர்த்தம். உள்ளபடி இருக்குதுன்னு தான் நினச்சிக்குவார், நம்மளை முட்டாளாயிடுவான். அப்படி தான் செவ்வாய் இருக்கிறது. அதுக்காக புதன் அப்படி இருந்தால் தான் அவன் காரியம் சாதிச்சிக்க முடியும் அப்படின்ற மாதிரி புதன் அருமையான ஒரு காரியத்தில் செயல்படும் போது இந்த புதன் கன்னி வீட்டில் சுக்கரனோட கேது இருந்து பார்க்குறார். ஸோ தெய்வீக சம்மந்தப்பட்ட புராணங்கள் சம்மந்த விஷயங்களெல்லாம் அதிகமாக ஒரு இந்த நதிகள் பார்க்குறது, நீராடல், புனித நீராடுதல், டூர் போகிறது, யாத்திரை புனித தல யாத்திரை போகிறது, அது குடும்பத்தோடு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே போய் எல்லாம் செய்யாது, அனுபவிக்கிறது, கோயில் திருவிழாக்கள் பண்ணுறது, எத்தனையோ இருக்குது. அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு 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 கெட்டுக்குதர் பார்ட்டி மாதிரி அமைக்கக்கூடிய இந்த மாதத்துல எல்லாம் அனுபவிப்பீங்க. இதுக்குன்னு ஒரு நாளை போக முடியுமா நம்ம ஏதாவது நமக்கு? ஸோ இந்த மாதம் எல்லாத்துக்கும் ஒரு அமைப்பு கொடுக்கணும் இல்லையா? அதே மாதிரி அந்த பூர்வ புண்ணியாதி குரு என்ன அது தொடர்ந்து நிறைய எப்போதுமே இருக்குது. இப்போ இந்த மாதம் ஃபுல்லாக குரு அங்கே இருப்ப கவலையே இல்லை. சப்த மாதத்தில் குரு இருக்கலாம், செவ்வாயோடு இருக்கும்போது குரு இந்த செவ்வாய் அந்த ஆவணி 10ஆம் தேதி அங்கே போயிடுறாரு, மிதுனத்துக்கு போயிடுறாரு. அதே மாதிரி இந்த பக்கத்தில் வரும்போது அதே நாளில் ஆவணி 10 28ஆம் தேதி, ஆகஸ்ட்டு 26ஆம் தேதி அந்த இதில் வரும்போது சுக்கரனும் கன்னிக்கு போயிடுறாரு. இப்போ கன்னிக்கு போனால் அவங்க லாபத்தான் தானே. இது எப்படியா இருந்தாலும் லாபம் ஆதாயம் வரும்போது கேது போய் உட்காந்துருக்கானேன்னு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் பிரச்சனையாக தான். தோஷம் போயிடுது குருவுடைய பாயினால். சப்தமத்தில் உட்காந்து குரு ஒரு பார்க்கறதுல தோஷம் போயிடுறது இல்லையா? கவலையே பட வேண்டாம். இந்த மாதம் ஃபுல்லாக தோஷம் போயிட்டு நீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ். தோஷம் நீங்கிதுன்னா அந்த பீரியடை பொறுத்த வரைக்கும் எதுவுமே சிறப்பாக இருக்கும். செவ்வாய் தான் எல்லாத்துக்குமே ருசிகளுக்கு பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்டு மாத்திரம் இல்லை, எதுவுமே சாதிக்கணும்னா வலு கொடுக்கணும், எனர்ஜி கொடுத்தா தான் சாதித்து அமைக்க முடியும். சரீரத்தில் உடம்பாக இருக்கும்போது என்னத்தை அனுபவிப்பான். அந்த அனுபவ ரசனை வரணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், ஆனால் ஆகணும். அதுக்காகவே இந்த செவ்வாயினுடைய இந்த காலத்தில் உங்களுக்கு தேவையானது எல்லாமே கொடுத்துருவார் அனுபவிக்கிறதுக்கு. அது நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு சக்தி நமக்கு உடம்பில் இருக்கான்னு தெரியாது. ஸோ ஒரே சமயத்தில் நான் ஃபங்க்ஷன் போன அந்த ஃபங்க்ஷன் மச்சனை வீட்டு ஃபங்க்ஷன் அந்த இவங்க கல்யாணம் வாங்க இதுக்கு இந்த விழா அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டெலிவரி ஆகுது, அது ஒரு கவனிக்கு நாளையில் டைட்டாக இருக்க ஒன்று பண்ண பிஸ்னஸில் அவங்க கூப்பிட்டுருக்கான், பார்க்கணும், அட்வைஸ் பண்ணணும், காசு தந்தா மாதிரி இதெல்லாம் செய்யறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆள் போடணும், பண்ணணும், வீடு அதை மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அதெல்லாம் இருக்குது, அது வேறு இருக்குது. ஸோ இத்தனையோ இருக்குது. அது கான்ஃபரன்ஸ் போனோம், அதுக்கு இருக்குது. நிறையாவது ஒரு நெக்காதி மூமெண்ட் மாதிரி நெருக்கின்னு இருக்கும் ஒர்க்கு. அத்தனை ஒர்க்கும் ஹேண்டில் பண்ணக்கூடிய இருந்து எல்லாரும் திருப்திப்படுத்த ஒரு மாதம் இந்த மாதம். இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 16/8/2024 வெள்ளிக்கிழமை மாலை 7:44 திருக்கணிதப்படி ஆவணி மாதம் பிறக்குது. பிறக்கக்கூடிய நட்சத்திரம் ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, துவாதசி திதியில் பிறக்குதுங்க. இந்த ஆவணி மாதம் விருச்சக ராசிக்கு சந்திராஷ்டம தினங்கள் 28, 29 ஆகஸ்ட்
ஆகஸ்ட் 28, 29 2 நாட்கள் வந்து சந்திராஷ்டம தினங்களாக வருது. இந்த தினங்களில் வந்து நீங்கள் முக்கியமான முடிவெடுக்கிறது, அதே மாதிரி புதிய காரியங்கள் தொடங்குறது, நீண்ட தூர பிரயாணங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அன்னைக்கு நீங்கள் ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை தவிர்க்கவே முடியாது, இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா, சந்திர பகவான் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு தனியாக சன்னதியில் இருப்பார். அவருக்கு 2 நெய் தீபமும் வாசனை நிறைந்த வெள்ளை மலர்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணலாம். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான தேதிகள், அதாவது லக்கி டேட்ஸ் அப்படின்னா ஆகஸ்ட் 18, 27, அதே மாதிரி செப்டம்பர் வந்து 9, 10, இது 2 நாட்களுமே வந்து இந்த 4 நாட்களுமே உங்களுக்கு லக்கி டேட்ஸாக இருக்குது. இந்த நாட்களில் வந்து நீங்கள் புதிய காரியங்கள் தொடங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பேபி பிங்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, லைட் பிங்க், அந்த கலரும், எல்லோ கலரு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து லக்கி கலராக இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் சாதிக்கணும், உங்களுக்கு வெற்றியாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு போகிறீங்கன்னா இந்த கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு போகிறது, அதே மாதிரி அல்லது கர்ச்சீப்பையாவது இந்த கலரில் வச்சுக்கிறது வந்து கூடுதலாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் வந்து ரொம்ப நல்ல மாதமாக இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பரான மாதமாக இருக்குது. உங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன், சூரியன், புதன் 3 கிரகம் இருக்குது. 10ஆம் இடத்துல தொழில் ரீதியாக பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மை. 11ஆம் அதிபதி 10ல் இருக்கிறது, தொழில் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி இவ்வளோ நாளாக இருந்த சட்ட சிக்கல்கள்லாம் நீங்கும். நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும், தொழில் ரீதியாக கமிட்மெண்ட் இருந்திருக்கும், அதை நிறைவேற்ற முடியாமல் இருந்திருக்கும். ஆனால் அதை எல்லாமே அடித்து நவுத்திட்டு போகிற மாதிரி இந்த மாதம் சூப்பராக இருக்க போது. குருவோட பலனும் இருக்குது. குருவும் செவ்வாயும், உங்களுடைய ராசிதிபதி செவ்வாயும் குருவும் இந்த மாதம் சேர்றாங்க. அது குரு மங்கள யோகமாக மாறுது. அப்போ உங்களுக்கு தொட்டதெல்லாமே பொண்ணு தான். இந்த மாதம் தொட்டது எல்லாமே சக்ஸஸ், எடுத்த காரியங்கள் அனைத்துமே சக்ஸஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையுமே நடக்க போகக்கூடிய மாதமாக தான் இது இருக்கும். ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, ஆடி போய் ஆவணி வந்தால் நல்லா இருக்கும்னு. அது வந்து எந்த ராசிக்கு பொருந்ததோ இல்லையோ, இந்த விருச்சக ராசிக்கு 100% வந்து பொருத்தமாக இருக்கக்கூடியது தான். சனி வந்து 4ஆம் இடத்துல வக்ரமாக இருந்தாலும் கூட உற்பத்தி சார்ந்த தொழில்கள், ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். 10ஆம் அதிபதி 10ல் ஆட்சி பெற்றிருக்குது. தொழில் ரீதியாக நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கணும், வளர்ச்சி நிறையா ஆகணும் அப்படின்னா இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய 4 ஞாயிற்றுக்கிழமையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 6 to 7 நீங்கள் உதயமாகக்கூடிய சூரியனை பார்த்து என்ன செய்யணும் அப்படின்னா வணங்கணும். உதயமாகக்கூடிய சூரியன், அந்த உதய சூரியன் இருக்கார் இல்லையா, உதயமாகக்கூடியது ரைசிங் சன்னு, அஸ்தமன சன்னா நீங்கள் பார்க்கக்கூடாது. அஸ்தமனமாகக்கூடிய சூரியனை பார்த்துறாதீங்க. பிஸ்னஸ் டெவலப் ஆகணும் அப்படின்னா காலையில் வரக்கூடிய அந்த உதயத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சொல்லுவாங்கள்ல, அந்த உதயமாகக்கூடிய சூரியனுக்கு அஸ்தமனமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நீங்கள் 6 to 7 சூரிய பகவானை உங்களை பார்த்து வணங்குனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள். தொழிலை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத லெவல் சக்ஸஸ், டெவலப்மெண்ட் எல்லாமே கிடைக்கும். தொழிலில் நீங்கள் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா இந்த 4 மாதமும் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் நான்வெஜ்ஜெலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு விரதமாக இருந்து பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான பலன்கள் கிடைக்கும். இது எல்லாமே அனுபவங்கள் உண்டான பரிகாரங்கள். தொழிலில் நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கக்கூடியது, லாபகரமான விஷயங்கள். அதே மாதிரி எடுத்த காரியங்களாக சக்ஸஸ் ஆகும். புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க இன்னொரு பிரான்ச் போடுறது, தொழில் ரீதியாக இடம் வாங்குறது, ஏன்னா 10ஆம் அதிபதி 4 பார்க்குறாரு, தொழிலுக்கு இடம் வாங்குறது, தொழிலுக்கு வாகனம் வாங்குறது, இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு வரும். அதே மாதிரி தொழில் ரீதியாக கடன் வாங்குறது, கடன் கேட்டிங்கன்னா பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அதில் பாசிட்டிவான ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தொழிலுக்கு கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை வந்து அடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள், கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக அமையக்கூடிய மாதமாக தான் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஒரு பெரிய பதவி கிடைக்கும். நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க, ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனால 1 மார்க் 2 மார்க்கில் விட்டு போயிருக்கும். பட் ஆனால் இந்த மாதம் வந்து ஆவணி மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, திடீர்னு ஒரு பெரிய பதவி உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் திடீர்னு கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, திடீர்னு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்க பெரிய கம்பெனி, இந்த கம்பெனிக்கு போனால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க.
அதுவும் ஐடி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான மாதம். ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு, தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு தொடங்குறது தான் இனி நான்ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி அமைப்புகள்லாம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. படிக்கக்கூடியவங்க படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காது. கனவு காணாதீங்க. கண்டிப்பாக வக்ரச்சனி வந்து உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டார். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் சனி வச்சு செஞ்சுருவார். படிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. இடம் வாங்குறவங்க, வண்டி வாங்கினவங்க, வாகனம், லேண்டு, வீடு வாங்குறவங்கெல்லாம் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல வக்ரமாக இருக்குது. அப்போது அது ஒரு லீகல் ஒப்பீனியன் பார்க்கறது நல்லது. பொதுவாகவே விருச்சக ராசிக்கு வந்து கண் திருஷ்டி எப்போவுமே நிறையா இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடுவீங்க. இதனாலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து கண் திருஷ்டி இருக்கும். அதே மாதிரி உங்களை மாதிரி உழைப்பு அப்படிங்கிறது மற்றவங்களுக்குலாம் வராது. நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துட்டிங்கன்னா அதை முடிக்காமல் 12 மணி ஆனாலும் தூங்க மாட்டீங்க, சாப்பிடக்கூட மாட்டீங்க. அதெல்லாமே வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க நம்மளால் இதை செய்ய முடியலன்னு பொறாமைகள் அதிகமாகும். அந்த பொறாமை வந்து உங்களுக்கு பெரிய திருஷ்டியாகவே மாறும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ சனி வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அர்த்தாஷ்டம சனி இருக்கு இல்லையா, 4ஆம் இடத்து சனி. இந்த சனியினால் உங்களோட உடம்புல வந்து தேவையில்லாத உபாதைகள் என்னன்னே தெரியாது. ஆனால் டயர்டாகும், திடீர்னு ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் போகும். இதெல்லாமே அதனால் திருஷ்டி சுற்றி போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா அதாவது உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி காலபைரவருக்கு வழிபாடு பண்ணுங்கள். காலபைரவருடைய வழிபாடு வந்து உங்களுக்கு திருஷ்டி தோஷத்துலேருந்து பெரிய லெவலில் காப்பாற்றும். அதாவது சிகப்பு கலரில் திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. இது வந்து ரொம்ப 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 நல்ல பலன்கள். திருஷ்டி தோஷத்துக்கு அப்படின்னா, சனினால் ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னா உடனே காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். திருஷ்டி தோஷம் இல்லைனாலே இங்கே பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணிட முடியும். ஒரு காரியம் தடையாகுதுன்னா அதுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி தான் மெயினாக காரணம். படிப்பில் நல்ல, அதாவது விருச்சக ராசி வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட், அதாவது புத்திசாலி, அதாவது ஒரு அறிவாளிங்கிறது வேறு, இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது வேறு. அறிவாளினா இதுதான் அப்படின்னு, ஆனால் இன்டெலிஜென்ட்லாம் சமயத்துக்கு தகுந்த மாதிரி அதை டேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் சக்ஸஸ் பண்ணுறது, அதுதான் வந்து இன்டெலிஜென்ட்னு சொல்கிறது. அப்போ அது வந்து ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சமயோஜிதமாக செயல்பட்டு நீங்கள் அதை சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதை எப்போவுமே உங்கள் கூடயே வச்சுக்கோங்க. அது உங்களோட லைஃபுக்கு பெரிய உதவியாக இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்போவும் ரெகுலராக செஞ்சிட்ருக்கக்கூடிய வேலைகள் தான். ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். ஆனால் அதுக்குண்டான பலன்களும் உறுதியாக உண்டுங்க. இந்த விருச்சக ராசியில் இருக்கவங்களுக்கு திடீர்னு இந்த மாதம் ஒரு சர்ப்ரைஸ் உண்டு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமும் உண்டு. நீங்கள் அதெல்லாம் நம்பவே மாட்டீங்க. நம்ம உழைச்சி வீணாக போகிறோமே அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க. இந்த 7.5 சனியிலேருந்து இப்போ தான் முடிஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறீங்களே. ஆனால் குரு உங்களுக்கு ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்காருங்க. எவ்வளோ சனி பார்த்தாலும் அந்த குருவோடைய நன்மை உங்களுக்கு உறுதியாக உண்டு. ஏதாவது ஒரு சக்தி உங்களை வந்து கூட்டிட்டு வழி நடத்திட்டே போகும். அதை மட்டும் நீங்கள் நம்புங்க. உங்கள் மேலே அதிக நம்பிக்கை வைக்கணும். முக்கியமாக இந்த அனுஷம் கேட்டை நட்சத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து எந்த ஒரு விஷயம்னாலும் சமாளித்து வந்துட முடியும். அதை மட்டும் நீங்கள் எப்போவுமே அந்த நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் இருங்க. பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி வக்ரத்தில் இருக்கனால கொஞ்சம் இழுபறிகள் அதுலேயும் உண்டு. முக்கியமாக தாயாருடைய உடல்நிலையில் கவனம் இருக்கணும். தாயாருக்கு மருத்துவ செலவுகள் உறுதியாக உண்டு. சில பேருக்கு வந்து சர்ஜரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும். தாயாருக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப அனுகூலமாக இல்லை. ஒரு சின்ன கண்டம் கூட காமிக்குது. அதனால் விருச்சக ராசியில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய தாயாருடைய ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி பார்க்குது, அஷ்டமாதிபதி புதனும் 4ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். உங்களுக்கும் ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அதை பார்க்கணும். வக்ரச்சனி வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. வழக்குகள் இருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதனால் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி போங்க. விருச்சக ராசி வந்து எதையுமே டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரி தான். மற்றவங்க சொல்லுக்கெல்லாம் செவி சாய்க்க மாட்டீங்க. ஒருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை வாங்கிக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் இந்த சனி புதன் பார்வை இருக்கிறதுனால தேவையில்லாத ரூமர்ஸ்லாம் உங்கள் பேரில், நீங்கள் தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க, பட் ஆனால் அது தேவையில்லாத கெட்ட பேர் வரும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதம் மட்டுமா கெட்ட பேர் வருது, அது எப்பவும் உண்டானதானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக தொடச்சி விட்டுட்டு போகிறதா நல்லது. ஆனால் கவனமாக இருக்கணும். நீங்கள் யாரை பற்றி யாருக்கிட்டையும் குறைகள் பேசாதீங்க. ஒருத்தங்களை பற்றி நீங்கள் மெசேஜில் டெக்ஸ்ட் பண்ணாதீங்க.
தேவையில்லாத நபர்கள்கிட்டயோ அல்லது அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்டயோ எந்த கம்யூனிகேஷன் வச்சுக்காதீங்க. அதுதான் ரொம்ப நல்லது. இந்த புதன் சனி சேர்க்கை இருக்கிற வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். படிக்கக்கூடிய குழந்தைகள் அவங்க டீச்சர்ஸ் கிட்ட எப்படி பேசுகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவனமாக இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்துட்டு வரும். கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். கணவன் மனைவியிடையே இருந்த ஒற்றுமைகள் நல்லபடியாக இருக்கும். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக தான் இருக்கும். வீட்டில் அதாவது பர்மிஷன் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதம் வீட்டில் சொல்லுங்கள், அதுக்குண்டான பர்மிஷன் கிடைக்கும். அது அங்கீகரிக்கப்பட்ட திருமணமாக மாறுறதுக்கு அமைப்புகள் இருக்குது. முதல்ல சண்டை வரும், ஆனால் அது அங்கீகரிக்கப்பட்ட திருமணமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே விருச்சக ராசிக்கு இப்போ என்னென்னா இந்த திருமண பிராப்தம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. குரு பலமும் இருக்குது. குருவும் செவ்வாயும் சேர்ந்து குரு மங்கள யோகமாக இருக்குது. இந்த மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தில் ஏதாவது தேவையான பரிகாரங்களை செஞ்சுட்டு அதுக்கு முன்னேற்பாடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு வரன் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படின்னா ட்ரீட்மெண்ட் போங்க. கண்டிப்பாக அதுக்குண்டான விஷயங்கள்லாம் இந்த மாதம் நடக்கும். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்ரசனி பொதுமக்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பெரிய லெவலில் சக்ஸஸை கொடுக்கும். அதாவது நீங்கள் சக்ஸஸே இல்லை அப்படின்னா எப்போல்லாம் வக்ரமாகுதோ கிரகம் அப்போ அதை ரிவர்ஸ் உண்டான பலனை செய்யும். அப்போ அதில் பெரிய லெவலில் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. விருச்சக ராசிக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாகவும் அனுகூலமான மாதமாகவும் இருக்குது. ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது இதில் அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.